வென சிரிக்குது தக தக வென மினுக்குது சர சர வென மறையுது ரெட்டை வால் குருவி ரெட்டை வால் குருவி ரெட்டை வால் குருவி ரெட்டை வால் குருவி ஹாய்ப்பா. வாமா. என் ஆஃபீஸ் எப்படி? நல்லா இருக்கு. மோர் தென் 1500 people are working பா. ஓ. ம். வாங்க என் கேபின் போலாம். இருக்கட்டும்மா. வாங்கப்பா. உன் கேபின் பக்கத்துல தான் அவன் கேபினா? யாரு? அவங்க என்ன பண்றான்? நீ அவனும் பேசிக்கிட்டு வந்தது பார்த்தம்மா. பாலா இந்த கம்பெனில தான் டெக்னிக்கல் ஹெட்டா ஒர்க் பண்றாரு. ஒரு பேப்பர் எடுத்து இந்த வேலை வேணும்னு எழுதி கொடுத்துட்டு வீட்டுக்கு வாமா. ஏன்பா? அவன் இருக்கிற இடத்துல நீ இருக்க வேணாமா? அப்பா, கம்பெனியோட விபினா இந்த யங் ஏஜ்ல இந்த லெவலுக்கு ரொம்ப கொஞ்சம் பேரால தான் வர முடியும். எனக்கு பிடிக்கலமா. ஐ லவ் மை ஜாப் பா. நமக்கு பிடிச்ச வேலையெல்லாம் செய்ய ஆரம்பிச்சா சரியா வராதுமா. அப்பா, ஒரு நிமிஷம் என்ன பாருங்க. யுஎஸ்ல இருக்கிறப்போ இந்த கம்பெனில இருந்து விபி போஸ்டிங்க்கு இன்விடேஷன் வந்தது. எனக்கு அப்போ தெரியாது பாலா இங்க ஒர்க் பண்றாருன்னு. அவன் பேரை சொல்லாத. ஒரு ஆளை பத்தி அவர் பேரை யூஸ் பண்ணாம எப்படி பேசுறது? ஃப்ராடு பையன்னு சொல்லு. உன் வாழ்க்கையை பாதியில அறுத்து விட்ட முட்டா பையன்னு சொல்லு. அப்பா, தேவையில்லாம கோபப்படாதீங்க. என் கோவம் நியாயமானதுமா. உன்னை தனியா தவிக்க விட்டு போன போய் நீ. அப்பா, நானும் பாலாவை ரிஜெக்ட் தான் பண்ணிட்டு வந்தேன். டைவர்ஸ் பண்ண முடிவு பண்ண காரணம் யாருமா? 2 பேரும். தப்பு 2 பேர்கிட்டயும் இருந்துச்சு. 50-50. நீ சமாளிக்கிறமா? எப்படிமா அவ இருக்கிற இடத்துல நீ இருக்க? நான் வேலையை தவிர வேற எதையுமே யோசிக்கிறது இல்லப்பா. என் மைண்டை யாருமே டிஸ்டர்ப் பண்ண முடியாது. அப்ப அவனை வேலையை விட்டு தூக்கு. இது நம்ம கடை இல்லப்பா. நினைச்சா ஒருத்தரை வேலைக்கு வச்சுக்கிறதுக்கும் தூக்குறதுக்கும். நிலா, முடிவா நீ என்னதாமா சொல்ற? ஐ லவ் மை ஜாப் பா. அவனை கூப்பிட்டு சப்பு சப்புன்னு 2 அரை அரைஞ்சு வேலையை விட்டு தூக்குமா. பதில் சொல்லுமா. பாலா என்னோட கொலீக். அவரை பத்தி தயவு செஞ்சு கொஞ்சம் மரியாதையா பேசுங்க. நிலா, இது சரியில்லை. எனக்கு பிடிக்கல. அப்புறம் உன் இஷ்டம். அப்பா, என் கேபினுக்கு வராம போறீங்க? உன் ஆபீஸ்க்கு ஏண்டா வந்தோன்னு இருக்குமா? ரொம்ப சந்தோஷமா வந்த. பெரிய வலியை தந்து அனுப்பிவிட்டேன்.
ரேவதி. தீனா, ஐம் ஹியர். ரேவதி, நானும் அப்பாவும் மதுரைக்கு போறோம். என்ன திடீர்னு? மாமா கூப்பிடுறாரு. பேசு. மாமா என்ன சொல்றீங்க? சரிங்க மாமா. என்ன தீனா இது? பாலா எப்படி நிலா ஆபீஸ்ல? ஆக்சிடென்டல்னு நிலா சொல்றா. அது எப்படி ஆக்சிடென்டலா? அமெரிக்கால இருந்து ஸ்ட்ரைட்டா அவன் ஆபீஸ்ல வந்து இறங்குவா. நிலா மெயில்ல இந்த ஆபீஸ்ல தான் ஜாயின் பண்ண போறேன்னு சொன்னப்போ நாம கொஞ்சம் சீரியஸா எல்லாத்தையும் விசாரிச்சிருக்கணும். கமான் தீனா, இது என்ன ஸ்கூல்ல குழந்தைய சேர்க்கிற விஷயமா? நிலா வைஸ் பிரசிடென்ட் ஆஃப் த கம்பெனி. ஆபீஸ்ல போய் விசாரிச்சுக்கிட்டு இருந்தா நல்லாவா இருக்கும்? பட் ரியலி வெரி சர்ப்ரைசிங். 2 பேரும் ஒரே ஆபீஸ்ல இருக்கிறது. பேசிக்குவாங்கல்ல? ஹி இஸ் a technical head. அப்பா அவங்க கண்டிப்பா பேசிக்குவாங்க. மறுபடியும் அவனை வீட்டுக்கு கூட்டிட்டு வந்துருவாளோன்னு அப்பா பயப்படுறாரு. டிவோர்ஸ் பண்ணவங்க மறுபடியும் சேர்ந்து வாழலாமா? லீகலா முடியாதுன்னு நினைக்கிறேன். ஆனா லிவிங் டுகெதர் பாசிபிள் நோ? ஏன் தேவையில்லாம குழப்புற? அப்பா சரிப்பா, சரி நான் ரேவதிக்கிட்ட சொல்லிடுறேன். இன்னும் 20 minutes பா, நான் அங்க இருப்பேன். ரேவதி, ஊருக்கு ஃபோன் பண்ணி நம்ம ஜாதிக்கார பெரியவங்கள வீட்டுக்கு வர சொல்லு. பார்க்கணும். மாமா ரொம்ப கோவமா இருக்காரா? ஏன் கேட்குற? ஜாதி கூட்டத்தை ஏற்பாடு பண்ண சொல்லிருக்காரு. இந்த தடவை பாலாவுக்கு நாம தனி ஆளுங்க இல்ல, ஒரு பெரும் கூட்டம்னு புரியணும். கூப்பிட்டு மிரட்டிட்டு விட வேண்டியது தானே தீனா? அதெல்லாம் சரியா வராது. நீ ஊருக்கு தகவல் சொல்லு, நான் போயிட்டு வந்துடுறேன். ஓகே. ஹலோ வாசுவா, நேரா நம்ம சங்கத்துக்கு போ. செக்ரட்டரிய எனக்கு கால் பண்ண சொல்லு. சரி. அப்பா, ஊர்ல நம்ம சாதிக்காரங்களாம் கூட்டிட்டாங்களாம், நமக்காக காத்துட்டு இருக்காங்களாம். எல்லாத்துக்கும் சாப்பாடு தண்ணியெல்லாம் வாங்கி கொடுத்து நம்ம பெரிய வீட்டில் வந்து உட்கார சொல்லு. சரிப்பா. இன்னும் எவ்வளோ நேரம் ஆகும்ப்பா? அது இன்னும் 20 நிமிஷத்துல போயிடலாம்ப்பா. ஒரு புல்ல புடுங்க ஊரை திரட்ட வேண்டியதா இருக்கு. சீக்கிரம் போ. சண்முகம், என்னையா நீ நம்ம புள்ள வாழ்க்கையை கெடுத்தவன கண்ணெதிர பார்த்துட்டோம், கழுத்து அறுக்காம வந்திருக்கிய. நம்மட பையன் நினைச்சிட்டான் போல. ஒரே ஆபீஸ்ல அவன் எப்படி வேலை செய்வான்? இல்ல நான் தெரியாம தான் கேக்குறேன். இங்க வரியா, நிலாவாவின் கோட்டை நிக்க வச்சப்பவே அந்த நீ நார் அடிச்சிருக்கன. நீ விட்டது தப்பு இல்லையா? சொல்லியா, தப்பு யாருது? நீ எம்பிட்டு பெரிய ஆளியா? ஊரே தலவனங்கிற ஒன்ன தலகுனிய வச்சுட்டானே. அவனை நினைச்சால கோவம் வருதியா? அவனை உசுரோட விட்டு வச்சதே தப்பு. அவன் அறுத்து போடணும். ஏய், ஆளுக்கு சும்மா பெருமிச்சு விட்டா என்ன பார்த்தா? சாதி சனத்துக்கு முன்னாடி நம்ம சண்முகையா எதுக்கே வந்து உட்கார்ந்திருக்காரு? என்ன செய்யணும் ஏது செய்யணும்னு யோசனை கேட்டு தானே உட்கார்ந்திருக்காரு. யோசனை சொல்றதை விட்டுவிட்டு இழுத்துக்கிட்டு இருக்கீங்க. இனி ஒரு தடவை அவன் தங்கச்சி கண்ணு முன்னாடி வரக்கூடாது. அதான் சரி. அந்த பைய முள்ளு செடி வெட்டி தள்ளிருன இல்லண்டா, நம்ம சந்தோஷம் எல்லாத்தையும் உறிஞ்சிருவான். நிலா 3 வருஷம் குடும்பத்தை விட்டு பிரிஞ்சு அமெரிக்கால இருந்தது இவன் தொல்லையில இருந்து விலகி இருக்கணும்னு தான். அந்த சமயம் உங்க ஐயா எவ்வளவு மனசு சங்கடப்பட்டாருன்னு எங்களுக்கு தான் யா தெரியும். பொம்பளை பிள்ளைய கடல் கடந்து அனுப்பிட்டு நல்லது கெட்டது எதையுமே பார்க்க முடியலன்னு அல்லாடிட்டாரு. அவனை போய் நம்ம புள்ள எங்கயா புடிச்சிச்சு? அண்ணே, நடந்து முடிஞ்சதை பத்தி பேச வேண்டாண்ணே, இனி நடக்க போறதை பத்தி பேசுவோம். பேச என்ன இருக்கு? அந்த பயலை விட்டா குருவி மாதிரி நம்ம வயலை சுத்தி சுத்தி வந்து பயிரே நாசம் பண்ணிடுவான். பையன் அவனை தீர்த்துடலாமையா? என்னையா சொல்றீங்க? அப்பத்தேன் அடுத்தவன் எவனா இருந்தாலும் நம்ம பொம்பளை பிள்ளைகளை வெட்டி வர்றதுக்கு பயப்படுவாங்க. அவன் மூடிக்கிட்டு குடும்பம் நடத்துவாங்க. அந்த பையலை தூக்கிடலாம்ங்கிற. ஏய், மெட்ராஸ்ல போய் சண்டியார்த்தனம் பண்றது சரி வருமாயா? அண்ணே, சிட்டில நமக்கு தெரிஞ்ச அதிகாரிங்க நிறைய பேர் இருக்காங்க. அப்புறம் என்ன, அவன் வீடு புகுந்து கழுத்து அறுத்துருவான். அண்ணே,
நம்ம குடும்ப பேரு வெளியே வரக்கூடாது. அது எப்படியா வரும்? அண்ணே, அப்பாக்குன்னு பெரிய மரியாதை இருக்குண்ணே, அது கெட்டக்கூடாது. தம்பி, அப்பாவுக்கு ஒரு களங்கம் வர்ற மாதிரி நாங்க எதையும் செஞ்சிட மாட்டோம். நீங்க பயப்பட வேணாம். அந்த பேப்பர் பாலா தானே? ஆமா. அவனை தீர்த்துடலாம். என்ன சொல்றீங்க நீங்க? டேய், எல்லா பயல்களும் ஒப்புதல் தந்தாச்சு. இந்த வேலையை செய்யறவன் குடும்பத்தை கங்கலங்காம பாத்துக்க வேண்டியது சண்முகம் குடும்பத்து பாக்கியதை. என்ன சொல்றது? என்ன தம்பி? சரிண்ணே. அந்த வீட்டுக்கு மளிகை சாமான், பிள்ளைங்க இருந்தா அவங்க படிப்பு செலவு, மருந்து மாத்திரை செலவு, அப்புறம் ரொக்க போனா மாசம் 5000 ரூபாய் தந்துடணும். என்ன சண்முகம்? தம்பி சொல்லுங்க. சரிண்ணே. இது டவுன் வேலை, அதனால 2 பேர் வருவாங்க. அண்ணே, 200 பேர் வந்தாலும் நான் பாத்துக்கிறேன். நல்லதியா? ஏய், யார் பார்த்த வேலையை செய்யறது? நல்ல வலுவான ஆளா வேணும். ஒரே போர்டுல அந்த சாகணும்ன்ற. ஏப்பா, சண்முகம் நம்ம சாதி சனத்துக்கு கணக்கு பார்க்காம உதவி செய்யற ஆளு. அப்படிப்பட்ட ஆளுக்கு இப்ப உதவி செய்ய போறது யாரு? சொல்லுங்கப்பா. அண்ணே, நானும் தீப்பொறியும் போறோம்ண்ணே. எங்க அவன்? அண்ணே, என்னடா சத்தா செஞ்சிருவீங்களா? கரெக்டா செஞ்சு முடிச்சிருவோம்ண்ணே. சண்முகம், இவங்க 2 பேரும் லேசுப்பட்ட ஆள் இல்ல, பல வேலை பார்த்தவங்க. எப்படி இவங்களை அனுப்பி செஞ்சிருவோமா? செஞ்சிருங்க. அந்த பாலா என் பொண்ணு முன்னாடி இருக்கவே கூடாது. யோ வா. இந்தா. அத்தா, போற காரியத்தை நல்லபடியா முடிச்சுட்டு ஊர் வந்து சேரந்தா. ஊர்ல இருந்து எப்போ வந்தீங்க? காலையில. கடைக்கு போல போனோம். என்ன திடீர்னு ஊருக்கு? ஏதாவது முக்கியமான வேலையா? ரொம்ப நாள் ஒரு கணக்கு தீக்காம இருந்துச்சு, அதை முடிச்சிடலாம், ஏற்பாடு பண்ணுங்கன்னு சொல்லிட்டு வந்தேன். என் மேல கோவமாப்பா? இல்லம்மா, ஒரு வயசுக்கு மேல பிள்ளைங்க மேல கோவப்படுற அதிகாரம் பெத்தவங்களுக்கு கிடையாது. நான் எதுவும் தப்பு பண்றதா எனக்கு தோணலப்பா. உனக்கு புத்தி சொல்ற அளவுக்கு நான் படிக்கல. பெரிய கம்பெனில 2000-3000 பேரை வச்சு வேலை வாங்குற உனக்கு புரியாதது எதுவுமே இல்லை. நான் எந்த விஷயத்தையும் சரியா தப்பான்னு பார்க்க மாட்டேன். அது தேவையா தேவையில்லையான்னு மட்டும்தான் யோசிப்பேன். எனக்கு இந்த வேலை தேவைப்பா. நீ வேலை பார்க்க வேண்டிய அவசியமே இல்லம்மா. நான் என் சொந்த காலில் நிக்கணும்னு நினைக்கிறேன்ப்பா. உனக்கு ஒரு கம்பெனி நான் வச்சு தரேன். எனக்கு பிசினஸ்ல இன்ட்ரெஸ்ட் இல்லப்பா. அந்த இடம் வேணாமா? அவனை
பார்த்தப்பவே அவன் அடிச்சு கொல்லணும் போல இருந்துச்சுமா. உனக்கு தினம் அவனை எதிரில் பார்க்கும்போது எப்படி இருக்கும்? நீ வேணாம், உன்னை பிடிக்கலன்னு கோர்ட் வரைக்கும் ஏறி போனவன எப்படி உன்னால பார்த்துக்கிட்டு வேலை செய்ய முடியுது? முடியும்பா. நடந்த பழைய விஷயம் எதுவும் என் ஞாபகத்துல இல்ல. எல்லாம் எரிஞ்சு சாம்பலாகி மனசுக்குள்ள கரைஞ்சிருச்சு. பொய் சொல்றமா? நான் பொய் சொல்ல மாட்டேன்னு உங்களுக்கு தெரியாதப்பா. அவன் உன் கம்பெனில ஒர்க் பண்றான்னு சொல்லவே இல்லையாமா? நீங்க என் கம்பெனில யார் யார் வேலை செய்யறாங்கன்னு கேட்கவே இல்லையே. அது நீ கேட்காமலேயே சொல்லிருக்கணும். அவ இருக்கிற இடம் சரிப்படாதுமா. அப்பா, we both are professionals. கம்பெனில ஒர்க் தவிர பர்சனல் எமோஷன்ஸ்க்கு இடம் இல்ல. அவன் உன் கண்ணு முன்னாடி இருந்தா நீ உனக்குன்னு ஒரு லைஃபை யோசிக்க மாட்ட. நான் தனியா சந்தோஷமா இருக்கேன்பா. தனியா இருக்கிறது சந்தோஷம் இல்லம்மா, சாபம். புருஷன் பிள்ளைங்களோட கலந்து சந்தோஷமா இருக்கிறது தான் வாழ்க்கை. உன் அண்ணனுக்கு குழந்தை இல்ல, உனக்கு குடும்பமே இல்லை. காசு, பணம், சொத்து, புகழ் என்ன இல்லை என்கிட்ட. எல்லாம் இருந்தோம் நான் சந்தோஷமா இல்லை, என் வீடு சந்தோஷமா இல்லை. இனி நான் சந்தோஷத்தை தேடி அலைய போறது இல்லம்மா. அதை நானே உருவாக்கி உன்கிட்ட தரேன். அப்பா, புத்தகத்தோட கடைசி பக்கத்தில் இருக்க ரொம்ப சுவாரஸ்யமான புத்தகம். முடிவு என்னன்னு தெரிஞ்சுக்க ரொம்ப ஆர்வமா இருக்கு. 10 நிமிஷம் தான், படிச்சு முடிச்சிடுறேன், அப்புறம் பேசுவோம். நிலா, ஆஃபீஸ் போல? போல. Yeah. Hi, Sudha. Please change the ticket from morning to the evening. Okay. Bala, Sir? give me 2 minutes. I'll finish the call. No issue, sir. So, I'll get back to you later. Okay? Okay. Mr. Bala, how is your life? Going on, sir. பாலா, உனக்கு ஸ்பெஷல் தேங்க்ஸ் சொல்லணும்னு நான் நினச்சேன். நம்ம விபி நிலாவுக்கு நீ சப்போர்ட்டாக இருக்கிறதுக்கு. பாலா, யூ ஆர் ஸ்டில் சிங்கிள், ரைட்? Yes, sir. பாலா, யூ ஆர் மை குட் ஃப்ரெண்ட். கொஞ்சம் பர்சனலாக பேசலாம். ஆமாம் பாலா, நீ ஏன் கல்யாணம் பண்ணலை? அவசியம் தோணல சார். லைஃப்ல ஒரு தடவையாவது கல்யாணம் பண்ணணும் பாலா. அது ஒரு டிஃப்ரெண்ட் எக்ஸ்பீரியன்ஸ். நான் லேட் மேரேஜ் தான் பண்ணேன். ஆஃப்டர் மேரேஜ் ஃபர்ஸ்ட் என் ப்ரைவசி போச்சு. இன் த பிகினிங் ஐ வாஸ் ரியலி டிசப்பாயிண்டட். பட் ஈவினிங் ஆஃபீஸ் முடிஞ்சதுக்கப்புறம் வீட்டுக்கு போனால் அவ அழகா சாரி கட்டி ஃப்ளவர்ஸ் வச்சுக்கிட்டு ஒரு காஃபியோட என் பக்கத்தில் வந்து உட்காருவா. ஆமாம், ஓ மேன், அந்த மோமெண்ட்டுக்காக ஐ கேன் சாக்ரிஃபைஸ் எனிதிங். பாலா, ட்ரை பண்ணு. ஒரு ஏஞ்சலை சீக்கிரம் தேடி கண்டுபிடி. பாலா, என்ன சிரிப்பு? ஏஞ்சலை எங்க தேடுறதுன்னு யோசிக்கிறேன் சார். நீ எங்கேயும் தேட வேண்டியதில்லை, உன் பக்கத்திலே இருக்கும். அதை நீ உன்னோட ஏஞ்சல்னு ஐடென்டிஃபை பண்ணணும். ஹாய் நீலா, ஐ எம் ஆன் மை வே. கிரேட், தேங்க்யூ. டிரைவர், கொஞ்சம் ஃபாஸ்ட்டாக போப்பா. பாலா சார், நிலாவை பற்றி நீ என்ன நினைக்கிற? ஷீ இஸ் வெரி ப்ரொஃபஷனல் அண்ட் ஷீ சிங்கிள். சார்? எஸ், ஒன்ன மாதிரி தான். நிலாவும் கல்யாணம் பண்ணிக்கல. என்ன பாலா யோசிக்கிற? நத்திங் சார். இஃப் யூ ட்ரீம் இட், யூ கேன் டூ இட். ஃபர்ஸ்ட் சம்திங் யூ நீட் டு ட்ரீம். எதை பற்றியாவது கனவு காணு, கண்டிப்பாக நடக்கும். வாட்? எதை பற்றி கனவு காணலான்னு யோசிக்கிறேன் சார். நான் சொல்லவா? சார், நீ உன் கல்யாணத்தை பற்றி யோசி. எனிவே, இப்போ நாம் நிலா வீட்டுக்கு போகிறோம்.
இப்போ எதுக்கு ஷாக் ஆகுற? ஜஸ்ட் a casual visit. இந்த விசிட் முடிஞ்ச பிறகு கூட நீ ட்ரீம் பண்ணலாம். ஹலோ, how is going? We are on the way. Bala, come on. Hello. Hello, nice meeting you. Same, nice meeting you. Excuse me. Oh, I have a call. Just a minute. Please. எத்தனை தடவை உனக்கு ஃபோன் பண்றது? ஏன் எடுக்கல? எம்டி பேசிட்டு இருந்தாரு. நீ எங்க வந்த? எம்டி கூட்டிட்டு வந்தாரு. வர முடியாதுன்னு சொல்ல வேண்டியதானே? நீ சொல்லு, வீட்டுக்குள்ள விட முடியாதுன்னு சொல்லு. You shut up.